ஆதர்ஷ், இன்னைக்கு நம்ம ஒரு புது சாப்டர் பார்க்க போறோம். அதாவது அந்த சாப்டர் பேர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். இது நம்ம என்சிஆர்டி புக்ல பிசிக்ஸ்ல இது செகண்ட் லெசன் 12th ஸ்டாண்டர்டோடது. இன்னைக்கு இந்த லெசன்ல என்னென்ன பார்க்க போறோம்னு பார்ப்போம். இந்த வீடியோல உங்களால இந்த கண்டென்ட்ஸ்லாம் பார்க்க முடியும். என்னன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதுக்கப்புறம் இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஒரு 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 நிறைய சார்ஜஸ் இருக்கு, n சார்ஜஸ் இருக்கு அப்படின்னா அந்த n சார்ஜஸ்னால வர பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ அப்படின்னு நம்ம இந்த லெசன்ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு புது கான்செப்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல். பொட்டன்ஷியல்னா என்ன, அதோட சிக்னிபிகன்ஸ் என்ன, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன பொட்டன்ஷியல் இருக்கும் அதுவும் இந்த லெசன்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு ஈக்கும் பொட்டன்ஷியலுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, அதனால என்ன ஆகும் அப்படின்றதும் இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் கான்செப்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகே, நம்ம மெக்கானிக்ஸ்ல படிக்கும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்னன்னு பார்த்திருப்போம். பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் நெகட்டிவ் ஆஃப் ஒர்க் டன் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். இப்ப அதே கான்செப்ட் தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ண போறோம். லெட்ஸ் சே ரெண்டு சார்ஜ் இருக்கு. லெட்ஸ் சே Q1 Q2, ரெண்டுமே லெட்ஸ் சே ஒரு r டிஸ்டன்ஸ்ல இருக்கு. r டிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது இதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்ப இந்த ஃபார்முலால கொடுப்போம். U equal to K Q1 Q2 by R அப்படின்ற ஃபார்முலால நம்ம கொடுப்போம். சரி, ஃபார்முலா வந்துருச்சு, ஆனா அதை டிரைவ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிரைவ் பண்ணுவோம். சரி, நம்மளுக்கு ஒர்க் டன் ஃப்ரம் A to B is given by integration of f dx from A to B. கரெக்ட் தானே? இப்ப எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அது நம்ம போன லெசன்ல பார்த்திருப்போம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் given by K Q1 Q2 divided by x square. இப்ப இந்த இன்டிகிரேஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும்? work done by B minus work done by A is equal to K Q1 Q2 எல்லாம் கான்ஸ்டன்ட் ஆயிடும். அதனால நம்மளுக்கு இன்டிகிரேஷன்ல dx by x square 1 by x square ஓட இன்டிகிரேஷன் minus 1 by x ஆயிடும். minus 1 by x from A to B. அப்ப நம்மளுக்கு என்ன தெரியும்? work done by A equal to negative of potential energy of K. அந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணா நம்ம இப்போ UA minus UB is equal to K Q1 Q2 into 1 minus A minus 1 minus B அப்படின்ற ஃபார்முலா வரும். லெட்ஸ் சே B ஒரு ரொம்ப ஃபார் அவே பாயிண்ட், A எங்க இருக்கு, லெட்ஸ் சே B ரொம்ப ஃபார் அவே, the distance is almost infinite அப்படின்னு சொன்னோம்னா இங்க நம்ம ஒரு அசம்ஷன் பண்ணுவோம். பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் இன்ஃபினிட்டி 0 அப்படின்ற ஒரு அசம்ஷன் இருக்கு. இப்போ இதெல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் இந்த பழைய ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணா நம்மளுக்கு பொட்டன்ஷியல் அட் A ஈக்குவல் டு K Q1 Q2 of 1 minus A by 1 minus 1 by infinity. 1 by infinity 0 ஆயிடும். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி K Q1 Q2 by A அப்படின்னு வந்துடும். சரி, எனர்ஜினா என்னது? எனர்ஜினா ஒரு ஸ்கேலர். ஸ்கேலர்ன்றதுனால Q1 Q2 ஓட சைனும் மேட்டர் ஆகும். அதனால நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு யூஸ் பண்ணும்போது பிளஸ் கியூ மைனஸ் கியூ எல்லாம் பார்க்க மாட்டோம். அப்படியே நம்ம கியூன்னு போட்டு மைனஸ்னா அது டைரக்ஷன் மாத்திடுவோம். ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்க டேக் த சைன்ஸ் அஸ் இட் இஸ். பிளஸ் கியூ ஒன்னா பிளஸ் எடுங்க, மைனஸ் கியூ ஒன்னா மைனஸ் எடுங்க. ஓகேவா? அதே மாதிரி யூனிட்ஸ் ஆஃப் எனர்ஜி நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஜூல். ஜே என்ன டினோட் பண்ணுவோம்.
ஓகே. இப்ப வந்து ஒரு சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் இருக்கு. லெட்ஸ் சே Q1, Q2, Q3 இந்த மாரி சார்ஜஸ் நெறைய இருக்கு அப்டின்னா, இந்த சிஸ்டமோட பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னன்னு கொஸ்டின் கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு இதுவும் நம்ம கால்குலேட் பண்ணணும். அதாவது ஒவ்வொரு பேர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்க்கும் இருக்கிற பொட்டன்ஷியல் எனர்ஜியை நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ நெட் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் கிவன் பை இந்த சிஸ்டமுக்கு U12 பிளஸ் U23 பிளஸ் U31. இதுதான் நம்மளோட பொட்டன்ஷியல் எனர்ஜி. U12 என்ன? K Q1 Q2 டிவைடட் பை R12 பிளஸ் U23 என்ன? U23 வந்து K Q2 Q3 divided by R23 plus U31 என்னது? K Q3 Q1 divided by R31. ஓகேவா? இப்ப வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு. Potential energy between 1 and 2 is equal to potential energy between 2 and 1. அதனால நீங்க அதை 2 வாட்டி ஆட் பண்ண தேவையில்ல. வெறும் 1 டைம் மட்டும் ஆட் பண்ணா போதும். அதாவது இங்க வந்து மொத்தம் 3 pairs possible. இந்த 3 பேர்ஸ்க்கும் இருக்க பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிச்சு அது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். நம்மளுக்கு டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் கிடைக்கும். இப்ப இந்த கான்செப்ட்ல இருந்து ஒரு சம் பார்ப்போம். 4 charges Q minus 2Q, 3Q minus 4Q are placed in corners of a square of length R. What is the total potential energy of the system? Okay. என்னென்ன சார்ஜஸ் இருக்கு? Q minus 2Q, 3Q minus 4Q are placed in the corners of square of length R. இப்ப பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் வந்து எல்லா பொட்டன்ஷியல் எனர்ஜியும் நம்ம ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணாலே ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ வந்து நம்மளுக்கு U between Q1 minus 2Q minus 2Q and 3Q, U between 3Q and minus 4Q plus U between minus 4Q and Q. இதுக்கப்புறம் இந்த 4 பேர்ஸ் நம்ம எழுதிட்டோம். அது போக இந்த டயகனல்ல 2 பேர் நம்மளுக்கு கிடைக்கும். அதையும் நம்ம ஆட் பண்ணணும். U between Q and 3Q plus U between minus 2Q minus 4Q. ஓகே. இப்போ வந்து நான் வந்து ஒரு சின்ன அசம்ஷன் எழுதிக்கிறேன். Let K Q square by R equal to U அப்படின்ற ஒரு அசம்ஷன் பண்றேன். இப்ப U சிஸ்டம் நம்ம கண்டுபிடிக்கணும்னா U between Q1 minus 2Q என்ன வரும்? K Q minus 2Q. அதுக்கப்புறம் Qக்கு minus 2Q இருக்க டிஸ்டன்ஸ் அது வந்து இது இவ்வளோ சைடு லென்த் அதுதான் வந்து இங்க Rன்னு கொடுத்துருக்காங்க by R, which is K Q square by R into minus 2 இல்லைன்னா minus 2U அப்படின்னு எழுதலாம். இது U சிஸ்டம்க்கு பதிலா இதை வந்து U between Q1 minus 2Q இப்படி எல்லாத்துக்கும் எழுதணும்னா என்ன வரும்? U between minus 2Q and 3Q வந்து minus 6U வரும். U between 3Q and minus 4Q வந்து minus 12U வரும். அதே மாதிரி U between minus 4Q and plus Q
அது வந்து -4u அப்படின்னு வரும். இப்ப இது போக நம்மளுக்கு இன்னும் ரெண்டு பேர்ஸ் இருக்கு. u -2q 3q -4q. இந்த ரெண்டு பேர் இன்னும் பாக்கி இருக்கு. u between q and 3q. அதாவது நம்ம எப்படி சொல்லுவோம், k into q into 3q into distance between q and 3q. இப்ப ஸ்கொயரோட சைட் லென்த் ஆர்னா ஸ்கொயரோட டயகனல் வந்து √2r. அப்ப டிஸ்டன்ஸ் பிட்வீன் q and 3q √2r. ஸோ இப்போ நான் இதை வந்து 3/√2 into kq²r எழுதலாம். தட் இஸ் 3/√2u. இதே மாதிரி u between -2q and -4q வந்து 8/√2u வரும். இப்ப எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா u டோட்டல் நம்மளுக்கு கிடைக்கும். போன பேஜ்ல என்னென்ன எழுதணும், -2u -6u -4u -12u -6u -12u plus 3/√2u plus 8/√2u. இப்போ டோட்டலா எவ்வளவு வருது, 4 10 12 24 11/√2 minus 24 times kq²r. இதுதான் வந்து நம்ம டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம். ஓகே, இப்ப அடுத்த கான்செப்ட் பார்ப்போம். அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல். பொட்டன்ஷியல்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த பொட்டன்ஷியல் என்ன கொடுத்துருக்காங்க, பொட்டன்ஷியல் இஸ் டிஃபைன்ட் அஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி பர் யூனிட் சார்ஜ். பொட்டன்ஷியல் எனர்ஜி டிவைடட் பை யூனிட் சார்ஜ். யூனிட் சார்ஜ் என்ன, +1 கூலும். +1 கூலும். இல்ல இதை நம்மளுக்கு உங்களுக்கு புரியல அப்படின்னா இது இன்னொரு மாதிரி சொல்லலாம். இது வந்து நம்ம வேற மாதிரி டிஃபைன் பண்ணலாம். அதாவது என்னன்னா, ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, +1 கூலும். அத பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பி வரைக்கும் மூவ் பண்றதுக்கு தேவையான ஒர்க். இதுதான் வந்து நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜினா kq1q2/r. எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி டிவைடட் பை q2. பொட்டன்ஷியல் எனர்ஜி பர் யூனிட் சார்ஜ். அப்படி நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு v வந்து kq/r அப்படின்றது வரும். இப்போ இதோட யூனிட்ஸ் என்ன அப்படின்னு தெரியலாம். யூனிட்ஸ் வந்து நம்ம இங்க இந்த ஈக்குவேஷன்ல தெரியணும். இது பேசிக்கலி ஒர்க் டன் பர் யூனிட் சார்ஜ். ஒர்க் டனோட இது வந்து ஜூல், சார்ஜ் வந்து கூலும். ஸோ இது ஜூல் பர் கூலும் அப்படின்னு நம்ம எழுதலாம். இல்ல இதுக்கு வந்து வோல்ட், நம்ம கேபிட்டல் மீன் ரெஃபரன்ஸ் பண்ணுவோம். பொட்டன்ஷியல் வந்து நம்ம வோல்ட் அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணலாம். ஓகே, முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னதுன்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. இது வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. அப்ப வந்து சைன் ஆஃப் கியூ மேட்டர்ஸ். கொஷின்ல வந்து பாசிட்டிவ்னு கொடுத்தாங்கன்னா பாசிட்டிவ் தான் எடுக்கணும், நெகட்டிவ்னு கொடுத்தா நெகட்டிவ்னு எடுக்கணும். ஏன்னா இது ஸ்கேலார், டைரக்ஷன் கிடையாது. இப்போ நம்ம ஒரு குவான்டிட்டி வந்து ஆட் பண்றோம், அது டைரக்ஷன் இருக்குன்னா நீங்க பிளஸ் கொடுத்தாலும் சரி மைனஸ் கொடுத்தாலும் சரி நீங்க பிளஸ்னே எடுத்து அசியூம் பண்ணிக்கலாம், ஆன்சர் கரெக்டா தான் வரும். ஆனா இது வந்து ஸ்கேலார், ஸ்கேலாருக்கு டைரக்ஷன் கிடையாது. அப்ப பிளஸ் கியூனா பிளஸ் கியூ, மைனஸ் கியூனா மைனஸ் கியூ அப்படின்னு எழுதணும். அதாவது பொட்டன்ஷியல் due to a point charge பார்ப்போம்.
இங்க வந்து ஒரு சார்ஜ் பிளஸ் கியூ இருக்கு. இந்த பாயிண்ட் ஏல எனக்கு பொட்டன்ஷியல் வேணும் அப்படின்னா இட் இஸ் given by k in plus q divided by இந்த distance let's say r. இப்ப இதே சார்ஜ் வந்து இப்ப நான் மைனஸ் கியூன்னு வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இதே பாயிண்ட் B ல இந்த டிஸ்டன்ஸ் let's say r1. இங்க பொட்டன்ஷியல் ஆஃப் B வந்து k into மைனஸ் கியூ பை r1. இங்க வந்து நம்ம சைனோட சேர்த்து நம்ம எல்லா வேல்யூவும் எடுக்கணும், இல்லைன்னா வந்து ஆன்சர் ஒழுங்கா வராது. ஓகேவா? ஃபைன். இப்ப வந்து நம்ம ஒரு சம் இந்த பொட்டன்ஷியல்ல இருந்து பார்ப்போம். ஓகே, 4 charges 2q minus 2q 4q minus 4q. ஓகே, 2q minus 2q 4q minus 4q are placed on the corners of a square of side length a meters. Okay, find electric potential at the center of the square. Center of the square வந்து point of intersection of diagonals. இதுதான் என் சென்டர். இது வந்து நான் பாயிண்ட் பின்னு வச்சுக்கிறேன். அவங்க பொட்டன்ஷியல் பி கேட்குறாங்க. பொட்டன்ஷியல்ன்றது ரெண்டு பார்ட்டிகலுக்கு நடுவில் இருக்க இன்ட்ராக்ஷன் கிடையாது. அது வந்து caused by each and every particle. நோட் பண்ணிக்கணும். இந்த சம் பண்றதுக்கு முன்னாடி potential is caused by each and every particle. இப்ப பாயிண்ட் ல பொட்டன்ஷியல் வந்து potential due to 2q plus potential due to minus 2q plus potential due to 4q plus potential due to minus 4q. இப்போ டைரக்டா நம்ம வந்து எல்லாமே கண்டுபிடிச்சு எழுதிட்டா ஆன்சர் வந்துடும். ஒவ்வொரு சார்ஜுக்கும் அதுக்கப்புறம் அதோட சென்டருக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இந்த லென்த் வந்து let's say r. r வந்து length of diagonal by 2. ஆனா நம்மளுக்கு length of diagonal என்னன்னு தெரியும்? length of diagonal வந்து √2a. அப்ப வேல்யூ ஆஃப் r வந்து √2a divided by 2 இல்லைன்னா a by √2. ஓகே, q minus 2q 2q. இப்ப எல்லா பொட்டன்ஷியலும் ஆட் பண்ணுவோம். v of 2q plus v of minus 2q plus v of 4q plus v of minus 4qன்றதான் நம்ம டோட்டல் வரும். v of 2q என்னது? k into 2q divided by r. r வந்து a by √2. அதே மாதிரி minus 2q என்ன வரும்? k into minus 2q divided by a by √2. அதே மாதிரி 4q என்ன வரும்? a into 4q divided by a by √2. அதே மாதிரி minus 4q க்கு k into minus 4q divided by a by √2. இப்ப நம்ம இந்த டேர்ம் ஆட் பண்ணோம்னா 0 வரும். ஏன்? k divided by a by √2 வந்து காமன் எடுத்துட்டா 2q minus 2q ன்னு வரும். So 2q minus 2q is obviously 0. So இந்த ரெண்டு குவான்டிட்டி ஆட் பண்ணா 0. அதே மாதிரி இந்த ரெண்டு குவான்டிட்டி ஆட் பண்ணாலும் 0. So potential center of a square வந்து 0ன்னு இருக்கு. ஆனா ஒரு 0 volts மறந்துடாதீங்க, volts.